ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக நாக்கில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய சூப்பரான அல்வா ரெசிபி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக முழுமையாக கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சும் பண்ணலாம், இல்லை முழுமையாக கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம். ஸோ மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும். இது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருக்கும்போது அது சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்க்கணும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். இது 1 கப் அளவு வெல்லம் இருக்கும். இது 250 கிராம் அளவு வெல்லம். இதை சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. நம்ம இதை முழுக்க கெட்டியான தேங்காய் பாலில் செய்கிறதுனால தேங்காய் பால் நல்லா வற்றி வரும்போது அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை வெளிவிடும். ஸோ அந்த எண்ணெயே நம்மளுக்கு போதுமானது. அதனால தான் நம்ம இதில் நெய் எதுவும் சேர்க்கலை. அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயுடைய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் நெய் இதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா இது நல்லா கெட்டியாக வரணும். அதாவது பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே திரண்டுட்டு வரணும் அல்வா பதத்துக்கு. அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஓரளவுக்கு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ அல்வா பேனில் ஒட்டாமல் வருது. இந்த டைமில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது, அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது நீங்கள் இதை சர்வ் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லோரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.